ஆச்சரியமா இருக்கே. என்ன பாலையா ஒண்டியா வந்திருக்கிற? ஆமாங்க. தரகர் ஜாலியா பொண்ணு வீட்டுக்காரங்களோட வருவேன்னு நினைச்சேன். இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன் நானு. அவங்க வீட்டு சக்கரை தின்பானுங்களா? இதையே அவங்க கிட்டயும் சொல்லியிருப்பாரு. ரெண்டு பக்கமா சாயிரவன் அம்மா எடை போட்டாங்க. 3000 கல்யாணத்தை பண்ணி வச்சவங்க 3001வது கல்யாணமா உங்க மகன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலைன்னா பாலையா கொடைய கீழே வச்சுட்டு நடைய கட்டுறான். 1வது குடும்பம், 2வது பழக்க வழக்கம், 3வது செமத்தியான சீர்வரிசை, 4வதா ஞாபகம் வச்சுங்க. பெருசா சீர்வரிசை தேவையில்லை. பொண்ணு அழகா இருந்தா போதும். பிள்ளைக்கு ஈடு ஜோடா மகாலட்சுமி ஆட்டம் இருக்கணும். இருக்குங்க. எக்கச்சக்கமான ஆஸ்தி, ஏராளமான நிலவு, ரப்பர் எஸ்டேட், ரங்கநாத ஸ்டார், 2வது பொண்ணுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் தக்க சம்பந்தம். அது சரி, அவங்க எப்ப வருவாங்க? இன்னைக்கு 12-1 மணிக்குள்ள வந்துடுறேன். நாங்க மத்தியான சாப்பாடு இங்கதான். வாய்யா கொடப்பாலையா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அப்பவே வருவாங்கன்னு சொன்ன, இது வரைக்கும் வரவே இல்லையே. ஒரு பொறுப்பு உணர்ச்சியே இல்லையா அவங்களுக்கு? மத்தியானத்துக்குள்ள வரேன்னு சொன்னாங்க. ஆமா, மத்தியானம் எப்பவே போயிடுச்சு. ஏங்க வரல? நீ கொண்டு வந்த 3வது அளவு இப்படி ஆகி போச்சு. உன் கையால வெளியே தெரிஞ்சா எங்க மான போகுமே. முதலாளி, கார்ல வந்துகிட்டு இருந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்க. என்னையா? அவங்க கார் ஸ்பீடா வந்து இன்னொரு கார் ஸ்பீடா வந்து 2 காரும் மோதிடுச்சுங்க. மோதிக்கிட்டா ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னா அபசகுணம். விட்டு தள்ளுங்க. உங்க ராஜா கல்யாணத்தை முடிச்சு வைக்காம இந்த பாலையா படுத்து தூங்க மாட்டான். ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்வாஹாய மகா நைவேத்யம் சமர்ப்பயாமி. ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்வாஹா. என்னையா முணுமுணுக்குற? நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், நான் முணுமுணுக்கல, மந்திரம் ஜெபிக்கிறேன்னு. ஐயா, மறுபடியும் சொல்றேன், உங்க கேள்வி எல்லாம் மந்திரவாதி கிட்ட வச்சுக்காதீங்க. எங்க குடும்பமே மந்திரவாதி, அதுலயே ஊறி போனவங்க. இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை தாண்டா. நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்க போறேன். நீ பேசாம போ. ஐயா, உங்களுக்கு ஆபத் சகாய மந்திரம் சொல்றேன். ஆபத்து வேணா சகாயமும் வேணா, முதல்ல நீ இங்க இருந்து போனா போதும். யாருக்குமே இந்த தம்பு புரியாது. சதீஷ் பாரு, எப்படி இருக்கடா? பியூட்டிஃபுல். அழகு தெய்வம், ஓவியத்தில் வடித்த காவியம். Sorry.
அப்பா ராஜா, லைலா மஜ்னு மாதிரி அழாதடா. நம்பிக்கையோட இருந்தா எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்பி பாரு. அவளை இன்னொரு தடவை கண்டேன்னு வச்சுக்க, புது கவிதையில இதய உணர்ச்சிகளை மொத்தமா அள்ளி கொட்டிடு. ச்சே, எல்லாம் கொட்டியாச்சுடா. ட்ரை பண்ணி பார்க்கணும்டா. ஏன் ட்ரை பண்றடா? ட்ரை பிரதர். நான் மட்டும் சும்மா இருந்துருவேனாடா? நிச்சயமா அவ இந்த ஊர்ல தான் எங்கேயாவது இருக்கணும்டா. எனக்கு தெரியும். உன் காதல் கலாட்டா கல்யாணத்துல முடியணும்னு வாழ்த்துறேன். வணக்கம் பிரதர். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். நான் அது வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது நீங்க நினைச்சு ஏமாந்து போகாதீங்க. நினைச்சிட்டனே. என்ன நினைச்சீங்க? லவ். என்கிட்டயா? ஆமா. கடவுள் 2 கண்ணு ஏன் கொடுத்தார் தெரியுமா? ஒரு கண்ணு ஆணு, இன்னொரு கண்ணு பொண்ணு. 2 கண்ணு சேர்ந்தாதான் உலகத்தை பார்க்க முடியும். ஒரு கண்ணு நானு. அப்ப இன்னொரு கண்ணு? நீங்கதான். பேர் தேவையில்லை, ஊர் தேவையில்லை, குலங்கோத்திரம் கூட தேவையில்லை. எனக்கு நீங்க மட்டும்தான் தேவை. நீங்க மட்டும். நான் உங்களை ராஜா, என்ன முடிக்கிற? ரொம்ப ஆபத்துரா. ஆபத்தா? யாருக்கு? எனக்கும் அந்த பொண்ணுக்கும். ஏண்டா, சொப்பனத்தை கண்டு இப்படி நடுங்கிறிய? என்ன வேற கீழே புடிச்சு தள்ளிட்டேடா பிளாட்டி போன். காதலிக்கு ஆசை இருந்தா கஷ்டப்படவும் துணியணும்டா. முதல்ல போய் ரூம்ல படு போ. நீயும் வாடா. ஒண்டியா படுத்துக்கிட்டா மறுபடியும் சொப்பனம் வரும்டா. சொப்பனம் வந்தா டன்லப்பில் தலைவாணி இருக்குல்ல, அத கட்டி பிடிச்சுக்க போ. வாடா. போடானா. இவெல்லாம் லவ் பண்றான். பேசினால் என்ன பேசுவார்? வேசுநாதர் இந்த பாலையாட்டம் பருப்பு வேகாது. நம்ம கிட்ட ஒண்ணும் நடக்காது. வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க.
அந்த பொண்ணுடா. நீ எங்கே இரு, இப்ப வந்துடுறேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பலமுறை பல இடத்துல பார்த்திருக்கேன். என்னையா? ஆமா, அப்படி பார்த்தது தவறா இருக்கலாம், ஆனா உங்களை அறிமுகப்படுத்திக்கிறது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அறிமுகப்படுத்திக்கிறது தவறு இல்ல, அத அளவுக்கு மீறாதவர. உங்க பேர் சொல்லவே இல்ல. நீங்க என்ன கேட்கவே இல்ல. சரி, இப்ப கேக்குறேன், உங்க பேரு? லீலா. உங்க வீடு எங்க? இங்க ரொம்ப கிட்டத்துல, நடந்தா தூரமா தெரியும். வீட்டுல யார் யார் இருக்காங்க? அங்கிள் மட்டும். நீங்க என்ன செய்றீங்க? நான் நடந்து வரேன். ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கிறீங்களே. கேட்டதுக்கு பதில் சொன்னேன். நான் கேட்டது படிக்கிறீங்களா இல்ல உத்தியோகம் ஏதாவது பாக்குறீங்களான்னு. நான் இந்த ஊர்ல ஒரு பிரைவேட் கம்பெனில டைபிஸ்ட். எனக்கு ஒரு கம்பெனி இருக்கு, சொந்த கம்பெனி, சந்திரன் எக்ஸ்போர்ட்ஸ். சொந்த ஊரு கொஞ்சம் தூரம், வாரத்துக்கு ஒரு தடவை அங்க போயிட்டு வருவேன். இங்க ஒரு வாடகை வீட்டுல தான் நான் இருக்கேன். உங்க வைஃபோடயா? நானா? நானோ பார்த்தா தெரியல, பிரம்மச்சாரிங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? செதுக்காத பொற்சிலையா என் முன்னால நிக்கிறீங்களே. ஐயோ, என்ன சிரிப்பு செதுக்கலைங்க. சிற்பி செதுக்கல, இறைவன் செதுக்குனா. என் கனவுல ஒரு அழகி வந்தா, அந்த அழகிய தேடின. உன் உருவமே என் கனவு கண்ணி. இதயபூர்வமா சொல்றேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். யாரோ உன் பரம்பரை என்னவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு நீதான் வேணும், உன் இதயத்துல இடம் வேணும். டேய், நீ இங்க இருக்க? ஓ சாரிடா. மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் சதீஷ். வணக்கம். தம்பு, சொல்லுங்க. இத படி. 10 வயது பெண்ணை கற்பழித்த 70 வயது கணவர். அதுலடா, இத படி. இது யாருங்க? லீலா. லீலா யாருங்க? ராஜா காதல் பண்ற லீலா. 10வது நினைவு தினம். ஐயோ, செந்தூர் முருகா, செத்து போன இந்த பொண்ணியா எங்க ஐயா காதலிக்கிறாரு. ஐயோ.